360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் வைகாசி மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் இந்த கோச்சார கிரகங்களால் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் ஃபஸ்ட்டு யாருன்னா செவ்வாய் உங்களுக்கு தெரியும். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார் இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் தான் அவர் உங்களுடைய ராசிக்கு வர்றார். அப்போ இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் எதிலையாவது முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ முதலீடு பண்ணுங்கள். எனக்கு முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, கையில் பணம் பெருசாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் யாராக இருந்தால் அவங்களுக்கு செலவு பண்ணுங்கள். இதெல்லாம் இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும். இல்லைன்னா நமக்கு என்ன நடக்கும், தேவையில்லாத செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், ஏதோ ஒரு வைத்திய செலவுகள் இது இருக்குது. இதெல்லாம் இப்போ இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த நிலைமைகள் மாறுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆக இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய 2ஆம் இடத்துல குரு பகவான், அப்புறம் சுக்கிர பகவான், இவங்கெல்லாம் இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். ஆனாலும் எவ்வளோ வந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கணும். 19ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது தேவையில்லாத செலவினங்களை, விரயங்களை சந்திக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. இந்த மாதம் நம்முடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட, பெரிய லெவலில் நீங்கள் அதுக்காக போராட்டம் பண்ணி தான் ஆகணும், போராடி தான் ஆகணும். கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்கிற மாதிரியான ஒரு கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயத்துலையுமே இங்கே உழைக்கிற நிலைமை எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் எதிர்பார்த்த செய்திகளாக இருக்கட்டும், எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும், இதெல்லாமே உங்களுக்கு பலிதமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரர்கள் இருந்தால் செலவு பண்ணுங்கள். நான் முன்னாடியே அதை சொன்னேன். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணத்தால் நமக்கு தேவையில்லாத செலவினங்கள் இதுவும் இருக்குது. குறிப்பாக அந்த பயணம் எது நோக்கி இருக்குன்னா, நம்முடைய வேலையை நிமித்தமான பயணம் அல்லது வேலையை நிமித்தமாக சின்ன சின்ன இடமாற்றங்கள், இதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணுங்கிறதுல உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை எப்பயுமே நீங்கள் ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்ருப்பீங்களோ அந்த ஒர்க்கை மாத்திரம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள். பெருசாக எஃபர்ட் எடுத்து பண்ணணுங்கிறது இல்லை. ஆனாலும் கூட உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவலில் இருக்கும், தாட்ஸ் பெரிய லெவலில் இருக்கும். பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய ப்ராஜெக்ட் பெரிய லெவலில் இருக்கும். நம்முடைய ப்ராஜெக்ட் பெரிய லெவலில் இருந்தால் கூட அதெல்லாமே நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் கைகூடுமானா கண்டிப்பாக கைகூடும். அதுக்கு நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். எவ்வளோக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ, ஏன்னா உங்களோட முயற்சி ஸ்தானாதிபதி புதன் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் 2ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. குறிப்பாக எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம்தான் பெரிய லெவலில் உங்கள் கையில் பணம் இருக்கும். 19ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் நினைப்பது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. நான் பெரிய லெவலில் என்னுடைய ப்ராஜெக்டை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கான தைரியம் வரும், ஒரு தன்னம்பிக்கை வரும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. என்னுடைய ப்ராப்பர்ட்டி மேலே சேலாகாமல் இருந்துச்சு, சேலாகாமல் இருக்குது, என்னுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போகுமானா கண்டிப்பாக போகும். நீங்கள் எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள், அதன் மூலமாக உங்களுக்கு பணவரவு, தனவரவு இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய மகசூல் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும், லாபம் நல்லா இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க, குறிப்பாக நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சைட்லேயே அல்லது மேனுஃபேக்சரிங் லைன்லேயே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. இப்போல்லாம் நீங்கள் ஹாலிடேக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க, எக்ஸாமினேஷனுக்கு. அது மாதிரியான ப்ரிப்பரேஷன்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அவர்களால் நன்மைகள் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. இந்த மாதம் நீங்கள் பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு கூடும். எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் உங்களுக்கு இருக்கும். உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். பெரிய லெவலில் லாவிஷாக செலவு பண்ணுவீங்க.
அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தது அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். நீங்களும் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறீங்களோ, இங்கே கலைத்துறைனா உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லா விதமான கலைகள், ஆய கலைகள் 64 அதில் எதில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி, டான்ஸ், மியூசிக், சிங்கிங் எதில் இருந்தாலும் சரி, இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய துறைகளில் நல்ல பெயர் புகழ் இருக்குது, வருமானங்கள் இருக்குது, ஓரளவுக்கு சம்பாத்தியங்கள் அதன் மூலமாக உண்டு. நான் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இந்த மாதம் இருக்குது. ஷேர் மார்க்கெட் மட்டும் இல்லை, நான் ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உண்டு. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். அதனால தான் உங்களுடைய ராசிநாதன் 12 இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னேன். நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருந்தால் வாங்கலாம். அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த காலத்தில் கோல்டு பாண்ட் எதுவும் வாங்குறதா இருந்தால் வாங்குங்க. ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல குரு பகவான், குரு தங்கத்துக்கு காரகன். ஸோ வாய்ப்பு இருந்தால் நகை வாங்குங்க, இல்லைன்னா அதுக்காக சம்மந்தப்பட்ட பாண்டுகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய அரசியல் வாழ்க்கை பாப்புலாரிட்டி நல்லா இருக்குது. உங்களுடைய எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது, உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும், ஜாப் எப்படி இருக்கும், கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இல்லை. யாரெல்லாம் வேலையை விட்டுட்டு தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலையை பற்றி ஒரு ஃபியரிங் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா சனி உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குற வேலையில் நம்ம வேலையை விட்டு வெளியில் வந்துருமா அல்லது வெளியேற்றப்படுமாங்கிற ஒரு எண்ணம், சிந்தனை இருந்தால் கூட, இன்னொரு பக்கம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் குரு கேது பகவான் 6ஆம் இடத்துல சர்வீஸ் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஜாப், ஒரு வேலை, ஒரு வருமானம், அதன் மூலமாக சம்பாத்தியங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். எந்த அளவுக்கு உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. நல்லா வேலையில் பெருசாக ஒன்றும் ஒருங்கிணைக்க வேண்டியதில்லை. பட் இந்த மாதம் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன். பெரிய லெவலில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள், சமயத்தில் ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத நோய்கள் இதெல்லாமே ஏற்பட்டு விலகும். அதுலேயும் அப்டமனில் பிரச்சனை, பேக் போனு, பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இதெல்லாமே உங்களுக்கு கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது இது சம்மந்தப்பட்ட நோய் உள்ளவங்க சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். இந்த மாதம் உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்குது. ஏதாவது இன்க்ரிமெண்ட் எது பார்த்தீங்கன்னா அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. வேறு ஏதாவது பெனிஃபிட்டாக, மானிட்டரி பெனிஃபிட் எது பார்க்குறீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக என்ன காரியத்திற்காக நீங்கள் கடன் வாங்கினீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். இந்த மாதத்தில் உங்களுடைய டிஸ்பியூட்டு, வழக்கு இருந்தால் வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பீங்க. ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். இது எல்லாவற்றுக்கும் மேலாக வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும், வளர்ப்பு பிராணிகளை பெரிய லெவலில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்களாம் அதெல்லாம் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது. குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு அஃபையர் இருந்தால் உங்களுடைய காதல் விஷயங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இதெல்லாமே இருக்குது. நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேரும் சம்பாத்தியம் பண்ணுவீங்க. எது எப்படி இருந்தாலும் பெரிய லெவலில் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான சோர்ஸஸ் இருக்குது. நான் பெரிய லெவலில் ஒரு ஆண்டர்ப்ரனராக வரணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் நிறைய இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் ரிசர்ச் பண்ண நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் முருக வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள். இது எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கெல்லாம்
துர்க்கை இருக்குது, அந்த துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதியை போயிட்டு வாங்க. குறிப்பாக நீங்கள் இந்த மாதம் முழுவதும் முழுமுதற் கடவுள் விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.